இந்த நேரம் கர்த்தரை துதிப்போமா. வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இத்தனை பேர் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா என்று சொல்வோமா. வசனம் சொல்லுகிறது, உண்மையினா அவரில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோமே. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே இதை கடைபிடித்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமா. வாய்களை திறந்து சொல்லுவோமா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் எங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து காத்து கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உண்மையாக சொல்லுவோமா, முடிவு பரியந்தம் மறுபடியும் நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை மாத்திரம் ஆண்டவரே, அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம், உம்மையே என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நீரே எங்களுடைய நம்பிக்கை. நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அல்லேலூயா. அந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் நம்மேல் நிலைப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறீரே, எங்களுடைய துணை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன்.
நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்புவேன். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆமென், ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். இந்த காலை வேளையிலே நம்பியிருப்பேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நான் உம்மை நம்புவேன், செய்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை மாத்திரம், உம்மையே நம்பியிருப்பேன். நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா, நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் குற்றப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஓசியா புஸ்தகம் 14:5-4. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் நீரின் புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அதுதாங்க கர்த்தர், நம்மை மனப்பூர்வமாக சிநேகிக்கிறவர். நமக்கு பனியை போல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வாரத்திலே தியானித்தோம், டபுள் மைண்டடாக நாம் வாழக்கூடாது என்பதை வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை குறித்து பார்த்தோம். அன்பிரடிக்டபிலிட்டி என்று சொல்லுகிறார்கள். இருமனம், அது அன்ஸ்டெடினஸ், லேக் ஆஃப் ஃபர்ம்னஸ், உறுதியாக நிற்க இயலாத தன்மை, எளிதில் பாதிக்கப்படுகிற தன்மை, சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு நாம் நம்மையே தொலைத்து விடுகிற சுபாவம், முரண்பாடான ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரே ஒன்று கர்த்தர் பக்கம் உறுதியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அடுத்த பக்கத்திலே அழிந்து போகிற காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதிலும் அதிலும் மாறி மாறி வாழ்கிறதை
வேதாகமம் முரண்பாடான வாழ்க்கை என்று சொல்லுகிறது, இன்கன்சிஸ்டன்சி. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் கர்த்தரை பனியைப் போல நமக்கு இருப்பார் என்று எதிர்பார்ப்பது கடினம். அப்படி என்றால் இந்த கடினமான இந்த இருமனம் நமக்கு வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று முதலில் நம்மை நாமே பரிசோதித்து கொள்ளுவோம். வேத வசன வெளிச்சத்திலிருந்து என்கிட்ட அந்த இருமனம் இருக்கிறதா? இருமனம் நம்முடைய வாழ்விலே இருப்பதற்கான சில காரியங்களை வேதாகமம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நமக்கு அதை நினைவுபடுத்துகிறதே. வேத வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும். இந்த ஆவிக்குரிய நிலையற்ற தன்மை, ஆவிக்குரிய காரியத்திலே இருமனமாய் வாழ்கிற சுபாவம் நம்மிடத்தில் எப்பொழுது காணப்படுகிறது என்றால், நாம் நம்மையே சார்ந்து கொள்ளும் பொழுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்முடைய பலத்தை நம்பும் பொழுது, நம்முடைய சக்தியை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய விவேகத்தை, நம்மிடத்தில் இருக்கிற திறமைகளை, தாளந்துகளை நாம் நம்பும் பொழுது கர்த்தரை என்ன நினைக்கிறோம்? அவர் பாவம் அமைதியாய் இருக்கட்டும், நான் என்னிடத்திலே தாளந்துகள் உண்டு, அதை வைத்து நான் நீந்தி கொள்ளுவேன், என்னிடத்திலே சக்தி உண்டு, பலம் உண்டு, விவேகம் உண்டு, நான் பராக்கிரமம் நிறைந்தவர், நான் இந்த காரியங்களை நானே பார்த்து கொள்ளுவேன் என்று எப்பொழுது நாம் நம்மை சார்ந்து கொள்ளுகிறோமோ, நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை நம்புகிறோமோ, அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்மிடத்திலே அந்த இருமனம் இருக்கிறது. சில வேளைகளிலே நமக்கு தோன்றுகிறது தானே, இருமனம் என்கிட்ட இருக்கான்னு எனக்கே தெரியலை. அந்த கேள்வி நமக்குள்ளே எழுகிறது தானே, என்னிடத்திலே இருமனம் உண்டா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆம் என்று சொல்லுகிறதா, இல்லை என்று சொல்லுகிறதா? வேதாகமத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். அடிக்கடி நமக்கு நினைவிலே வருகிற வார்த்தைகள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே கர்த்தர் அங்கே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த பேதுருவை நாம் அடிக்கடி கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இவருடைய காரியங்கள் நம்மிடத்திலும் இருக்கிறதுனாலே பேதுருவும் தம்முடைய நிருபத்தின் வாயிலாக நமக்கு அநேக அறிவுரைகளை சொல்லுகிறதை நாம் வேதாகம வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கே அந்த 40வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, அவர்கள் என்றால் அவர்களை பார்த்து தானே சொல்ல வேண்டும், ஆனால் பேதுருவை பார்த்து தான் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? என் கூட நீங்கள் என்னோட கூட இருக்க தான் உங்களை நான் ஏற்படுத்தினேன். மார்க்கு சீடன் அழகாக சொல்லுகிறார், ஏன் கர்த்தர் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார் என்றால் தம்மோடு கூட இருக்கவும். அதற்குத்தானே நான் உங்களை அழைச்சேன். என் கூட நீங்கள் 1 hour விழிப்பாயிருக்கப்படாதா? அடுத்து சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போனா தூங்கக்கூடாதா? தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். எப்பொழுதும் தூக்கம் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதானே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு அன்போடு இடைபடுகிறார். ஆவி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குப்பா, ஆனால் உன்னுடைய மாம்சம் என்னாகி இருக்கிறது? பலவீனப்பட்டு இருக்கிறது. மாம்சம் அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் என்னையே சார்ந்து கொள்ளுகிறேன். பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்தொடருவேன், உன் கூட மறிப்பேனே தவிர நான்லாம் மறுதலிக்க மாட்டேன். தன்னை முழுவதுமாக நம்புகிறார். நீயா சொல்ற? சேவல் 2 தடவை தான் கூவும், நீ 3 தடவை என்னை மறுதலிப்பப்பா? அதெல்லாம் கிடையாது. நான் எப்படி மறுதலிப்பேன்? உங்கள் கூடவே இருக்கிறேனே, அதெல்லாம் இல்லை.
கர்த்தர் அங்கே அவனுக்கு அழகாக சொல்லுகிறார், உன் ஆவி உற்சாகமாய் இருக்குப்பா, ஆனால் உன்னுடைய மாம்சம் எப்படி இருக்கிறது? பலவீனப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். தரித்து கொண்டவர்களால் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். நாம் மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். 2 கொரிந்தியர் 5:3 தானே? தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காண. என்னத்தை தரித்து கொள்ள வேண்டுமாம்? அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி தாபரிப்பார் என்றால் நாம் அவரையே முற்றிலுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் சார்ந்து கொள்ளுகிறோம் தான். நம்முடைய பலவீன நேரங்களிலே, நாம் சுகவீனம் அடையும் பொழுது, நமக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார், பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாது, நாம் ஜெயம் பெற்று விடுவோம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தின் பிரசன்னத்தை முழுவதுமாக நாம் சார்ந்து கொள்ள முடிகிறது. இன்னுமாக வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் நாம் பகலுக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். பகலுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்றால் நமக்கு தெளிந்த புத்தி எளிதிலே நம்மை வந்து அடைகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்தால் விசுவாசம், அன்பு என்கிற மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட், இரட்சிப்பின் நம்பிக்கை எனும் ஹெல்மெட், தலை சீராவை நாம் என்ன செய்து கொண்டிருக்கலாம்? தரித்து கொண்டே இருக்கலாம். அப்படி தரித்து கொண்டிருப்போம் என்றால் நாம் நம்மையே முழுவதுமாக நம்முடைய பலத்தையோ ஞானத்தையோ பராக்கிரமத்தையோ சார்ந்து கொள்ளாதபடி கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ள நமக்கு எளிதாக அமைகிறது. இன்னுமாக நம்ம வெளிப்படுத்தலுக்கு வரலாம். 16-15 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16-15. இதோ திருடனை போல் வருகிறேன். ஆமா, திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிற நிலைமை நமக்கு அவசியம். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு சரியான பதம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எழுத்தின்படியான வஸ்திரத்தை நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோம். ஒரு சின்ன கரை இருந்தாலும் அதற்குரிய திரவங்களை பயன்படுத்தி அந்த கரைகளை போக்குவதற்கு முயலுகிறோம். அதே நாம் ஆவிக்குரிய கரைகளை நாம் நீக்குகிறோமா? ஆவிக்குரிய வஸ்திரத்திலே ஆங்காங்கே துவாரங்கள் காணப்படுகிறதே. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தலாக காணப்படுகிறது என்று தானே வேதம் நமக்கு கூறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நிர்வாணம் தெரியக்கூடாதுன்னா உன்னுடைய வஸ்திரத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும்.
அதே ஆவியானவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே 3 வசனங்களிலே நம்மோடு கூட இடைபடுகிறார். 3, 4, 18 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாத சிலர், அநேகர் என்று சொல்லவில்லை, பலர் என்று சொல்லவில்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே. ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். சிலர் தங்கள் வஸ்திரங்களை அழுக்குப்படுத்தாம பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் என் கூட நடப்பாங்க, நான் அவர்களுடனே நடப்பேன். கர்த்தர் நமக்கு வாக்கு உரைத்திருக்கிறார். பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். துணை நிற்கிறவர் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வருகிறார் தானே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட வருகிறார். அப்போ அவரோட கூட நடக்கிற பிள்ளைகளாக தானே காட்சி அளிக்கிறோம். அவரோட கூட நடக்கிற நாம் நம்முடைய வஸ்திரங்களை எவ்விதமாக அழுக்கில்லாமல் பாதுகாத்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. 18க்கு வருவோம். அதிலே நடுவிலே ஒரு வார்த்தை போடப்பட்டு இருக்கிறது. நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கி கொள்ள உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு நான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்ப்பா. ஐ எக்ஸார்ட் யூ. என்ன சொல்லுகிறேன், உனக்கு என்ன புத்தி சொல்லுகிறேன் என்றால், எப்படி நான் என்னை சார்ந்து கொள்வது? நான் என்ன சார்ந்து கொண்ட மாதிரி தெரியலையே. அந்த உணர்வு நமக்கு மேலிடுகிறதல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ உடுத்தி கொள்ளுவதற்கு என்கிட்ட என்ன பண்ணு, வஸ்திரங்களை வாங்கிக்கொள். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தம் என்கிற வஸ்திரம். இந்த வஸ்திரங்களை எல்லாம் நாம் எப்படி காத்து கொள்ளுகிறோம்? அழுக்கோடு வாழ்கிறோமா அல்லது அழுக்கு இல்லாத தூய நிலையிலே காணப்படுகிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆவி உற்சாகமாய் இருக்கு. கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. என்கிட்ட இந்த பலன் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த சாமர்த்தியம் இருக்கிறது, என்கிட்ட இந்த திறமை இருக்கிறது, நானா இதையா அப்படி அழகா செஞ்சிருவேன். அதுக்கெல்லாம் எனக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. இதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்த ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 51:12 நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்படின்னா என்ன அர்த்தங்க? திரும்பவும் எனக்கு தந்துனா தொலைச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படிதானே? நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா அந்த சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன். இந்த அனுபவத்தோடு நம்மிலே எத்தனை பேர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளிப்படையாக சமாதானம் என்ற மேற்பூச்சோடு, காயம் உள்ள இருக்கு, ஆனால் வெளியே சொல்கிறேன்னா நல்லா தான் இருக்கேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். உன்னுடைய வஸ்திரம் அழுக்குப்படும் பொழுது நீ என்ன ஆகிறாய்? நீ உன்னுடைய அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்து விடுகிறாய். ஏங்க தாவீது இப்படியாக கதற வேண்டும்? அந்த வசனத்தை மீண்டுமா கூட நம்ம வாசிக்கலாம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை. எந்த சந்தோஷத்தை? புது வஸ்திரம் உடுத்தினா ஒரு சந்தோஷம், அதை சொல்லல. அங்கே ராஜாவுக்கு இல்லாத வஸ்திரங்களா? உணவினால் நான் நல்ல ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்றேன், அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். அதையும் தாவீது அங்கே மென்ஷன் பண்ணவில்லை. அவர் பந்தியில் இல்லாத உணவா நாம் சாப்பிட்டு விட முடியும்? அவர் அதையும் சொல்லவில்லை. அவர் அழகா சொல்றார் பாருங்க, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் தொலைத்து விட்டேன் ஆண்டவரே. எப்பொழுது பத்சேபாளிடத்திலே அவர் தவறுகிறாரோ அப்பொழுதே அவர் இழந்து விட்டார். ஆனால்
தன்னை சார்ந்து கொள்ளுகிறார். நான் யாரு? ராஜா. நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரு கேட்கறதுக்கு? ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். தீர்க்கனை கொண்டு தாவீதோடு இடைபடுகிறார். உடனடியாக தாவீதும் ஒத்துக்கொள்ளுகிறார். அறிவுறுத்தின கர்த்தர் உடனே உனக்கு எல்லாம் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லலை. பட்டயம் உன் வீட்டு வாசற்படியிலே இருக்கும் என்று தானே சொல்லுகிறார். நாம் நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கூட இருமனதின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். இப்படியா அப்படியா, என்கிட்ட தான் இது இருக்கே, நான் ஏன் அதை போய் தேடணும்? நான் ஏன் போய் சும்மா ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய வல்லமை, நாம் இழந்து போன அந்த சந்தோஷம், சமாதானத்தை நாம் மீண்டும் மீண்டும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த பரலோகத்தின் சித்தம். நம்ம யாருமே கவலையோட கண்ணீரோட இருக்கணுன்றது கர்த்தரோ பரலோகமோ விரும்புவதே இல்லை. நாம் நம்மை சார்ந்து கொள்ளும் பொழுது சில பல தவறுகளை துணிகரமாகவோ அறியாமலோ செய்து விடுகிறோம். விளைவு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். அப்படி என்றால் அந்த ரட்சிப்பை நான் தக்க வைத்து கொள்ளுவதற்கு எனக்கு ஒரு பலம் தேவை, எனக்கு ஞானம் தேவை. அதைத்தான் நான் கர்த்தரிடம் கேட்கிறேன். அந்த கேட்கிறதற்கு பெயர்தான் ஜெபம். நம்ம இன்னைக்கு நம்ம பாஷையில் ஜெபம் என்றால் 4 காரியங்களை வச்சுக்கிடுவோம். எனக்கு சுகம் இல்லை, சுகத்தை தாரும். என் பிள்ளை படிக்குது, படிப்பை தாரும். எனக்கு பிள்ளை படிச்சிருச்சு, வேலை இல்லாமல் இருக்குது, வேலையை தாரும். நம்ம ஜெப குறிப்பெல்லாம் இதுதான். இது நிறைவேறிடுச்சுன்னா க்ளோஸ்டு, லாக்டு. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, அவ்வளோ தாங்க. அது அல்ல ஜெபம், அது பெக்கிங். உனக்கு என்ன வேணும்னு கேட்குற, கர்த்தர் கிருபையாய் தருகிறார். வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பேரு கேட்குறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை சொருகிறோம், குடு 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 குடு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அது அல்ல ஜெபம் என்றால். ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்கப்படக்கூடாதே. நான் அழுக்கப்படாமல் எப்படி அதை காத்து கொள்ளுவது? ஆவியானவரே எனக்கு அந்த ஞானத்தை எனக்கு தாரும். அதுதான் ஜெபம். நமக்கு ஜெபத்தை குறித்த அந்த வெளிச்சமே நமக்கு இல்லாததுனால ஏதோ 4 ஜெப குறிப்புகள் வைக்கிறோம். அது கிடைச்சிச்சுன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று மேன்மை பாராட்டுகிறோம். ஒருவேளை சிலருக்கு அவர்கள் ஜெபித்த ஜெபங்களின்படி பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை சற்று மமதையோடு பார்க்கிறோம். உங்ககிட்ட தான் பிரச்சனை, நானும் தான் கேட்குறேன், பத்தியா கரெக்டாக எனக்கு ஆண்டவர் படி அளக்கிறார், உனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான். அவர்களை எள்ளி நகையாடுகிறோம், குறை கூறுகிறோம். ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல அவர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை சாரும் பொழுது சோதனை வரும். பேதுருக்கு வந்தது தானே. அதற்கு பிறகு அந்த பேதுருவோ தாவீதோ எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள், மனக்கசப்புகள் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு அந்த 26:75 வாசிக்கலாம். பேதுரு தன்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டார். நான் மறுதலிக்கலாம் மாட்டேன். அப்பொழுது பேதுரு, இப்போ அந்த பேதுரு மறுதலித்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட மன காயங்கள் பாருங்க. சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அப்ப இந்த வசனத்தை அவர் இதுக்கு முன்னால நினைக்கலன்றது தானே உண்மை. அவர் நினைச்சிருந்தாருன்னா மறுதலிச்சிருக்க மாட்டார் தானே. அதுதான் தன்னை சார்ந்து கொள்ளுவது. நான் எப்படி மறுதலி அந்த ஊன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:75 தான். அந்த வசனத்தை அப்பொழுதுதான் பேதுரு நினைவு கூறுகிறார். அதுக்கு முன்னால் அந்த மைண்டில் அந்த வார்த்தை என்ன இல்லை, இருக்கவில்லை. இருந்திருந்துச்சுன்னா அவர் மறுதலித்திருந்திருக்க மாட்டார். சாதாரண பெண்மணிங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு பெண்மணி. அவங்க ஒன்றும் பெரிய ஹை அஃபீஷியல் கிடையாது, வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறவங்க. அவங்கக்கிட்டேயே இவர் பலம் ஊசலாடுது. அப்படி என்றால் இயேசு தன்னிடத்திலே சொன்ன வார்த்தையை நினைவு கூற முடியவில்லை. இப்பொழுது நினைக்கிறார். நினைச்ச பிறகுதான் ஐயகோ, அடுத்து ஆவியானவர் எழுத தவறவில்லை. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அந்த வரிகள் நம்முடைய இருதயத்தை பிழிகிற வரிகள். பேதுரு சாதாரண ஆள் இல்லை, சட்டுன்னு அழுகிறவர் கிடையாது.
வெளியே போயிட்டார். அவருக்கு அங்கே உள்ளே இருக்க கூட அவருக்கு இஷ்டமே இல்லை. மனம் கசந்து அந்த வஸ்திரம் அழுக்காகிவிட்டதே, ஆண்டவருடைய வார்த்தையை நினைவில் வைக்க நான் தவறிவிட்டேனே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்க, ஒரு 4-5 வாக்கு தத்தங்களை சொல்லுங்கன்னா டக்குன்னு நமக்கு சொல்ல வருமா? சொல்லலாமா வேண்டாமா? இதுவா அதுவா? நமக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே ஏற்படுகிறது. அதுதான் பேதுரு நிலைமை. அதை தான் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நீ ஒன்றை சார்ந்துக்கிடாத, என்ன சார்ந்துக்கோ. அடுத்த நொடி என்ன ஏற்பட போகுதுன்றது எனக்கு தான் தெரியும். உன்னை பாதுகாக்கிறவர் நான். என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதிலே வைத்து உன்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்திக்கொள். நம்மளே எத்தனை பேர் அதை செய்கிறோம்? பேதுரு தவறி விடுகிறார். இப்போதான் வசனம் நினைவுக்கு வருகிறது. அவருக்கு உள்ளம் சுக்கு நூறாய் உடைகிறது. வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவர் சும்மா இல்லை, மனம் கசந்து அழுகிறார். சங்கீதம் 51 முழுமையாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். தாவீதினுடைய மனம் கசப்புகளை அங்கே பார்க்க முடிகிறது. உங்கள் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும்பா. தேவையா இது? பத்சேபாள்கிட்ட தவறுகிறதுனாலே தானே அப்படியாக ஒரு கசந்த நிலைமையிலே கர்த்தரிடம் கதற வேண்டிய அவலம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்கப்பா. நீங்கள் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர். உம்முடைய நான் இழந்து போயிட்டேன் அந்த சந்தோஷத்தை. பேதுரு சந்தோஷப்பட்டிருந்தா அழுவாரா? சந்தோஷமாக இருக்கிறவங்க அழுவாங்களா? சங்கீதம் பாடுவாங்களா? நாமே தெரிந்து கொள்ளலாம். அப்போ மனக்கசப்பு இருக்கிறதுனால தான் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஒரு ஆண் மகன் மனம் குமுறி அழுகிறான் என்றால் எந்த அளவிற்கு அவனுடைய இருதயம் உடைபட்ட நிலைமை. தாவீதும் ஆண்மகன்தான். ராஜா தான் செய்த தவறை அதை பூசி மழுப்பலாம் தானே. இதில் என்ன இருக்கு? யாரு செய்யாததை நான் செஞ்சிட்டேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பேசுகிறோம் தானே. அவங்களெல்லாம் பாரு, இந்த இவங்களெல்லாம் பாரு, அப்படி தாவீதும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பதிலாக ஆண்டவரே என்னை சார்ந்ததினாலே ஒரு பெண்ணை பார்த்தவுடனே ஒரு இச்சை ஏற்பட்டு விட்டது, தவறிவிட்டேனே, நான் என் சந்தோஷத்தை தொலைத்து விட்டேனே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒருவேளை நாமும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்போம் என்றால், இழந்து போன அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மிடத்திலே ஆசையோடு வந்திருக்கிறார். நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். இன்னுமாக நம்ம இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இதை விட்டு நம்ம அங்கே போயிட்டா வெளியே வர முடியாது. அது அவருக்கும் தெரியும். நித்தியத்திலே அது நித்திய ஜீவனாய் இருக்கட்டும், நித்திய ஆக்கினையாய் இருக்கட்டும், ஏதோ ஒரு நித்தியத்திலே மாட்டிக்கொண்டால் வெளியே வருவது இயலாத காரியம். பதிலாக கர்த்தர் இந்த பூலோகத்திலேயே நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே, பாக்கியமான தருணங்களை கொடுக்கிறாரே. அந்த தருணங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பைபிள் தானே, ஜபம் தானே, அப்படித்தானே நாம் அசட்டையாக எண்ணுகிறோம். இந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதல்லவா? இது எத்தனை பேருக்கு தேனிலும் மதுரமான இனிமையாய் காணப்படுகிறது? நமக்கு தேவைன்னா தான் இது மதுரமாக காணப்படும். தேவையில்லைன்னா நம்ம சொந்த காரியம்தான் முக்கியம். அப்புறம் பிறகு பார்த்துக்கிடலாம், வந்து பார்த்துக்கிடலாம், இதை செய்து முடித்து விட்டு பார்க்கலாம். கர்த்தரை புறம் தள்ளுகிறோமே, அதற்கு பெயர் என்ன? இருமனம் தானே. இந்த இருமனத்தின் அடையாளம்தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். வாசிக்கலாம். இதிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். ஆவியானவர் வேதத்திலேயே நமக்கு ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-16 வாசிக்கலாம். ரோமர் 8:14-16. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நம்ம தேவ பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் அருகே கேட்கும். நீங்கள் வழி பிசகி போகிறீங்களா, உடனே ஆவியானவர் உங்களை எச்சரிப்பார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு வேற வேலை இல்லை.
அவர் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார், வழி விலகாத விலகாதன். சரி, கொஞ்சம் பார்ப்போமே, அது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, இன்பமாக இருக்குது, அதில் கிடைக்கிற சந்தோஷம் இங்கே இல்லையே. நாம் தடம் புரண்ட நிலைமையிலே வந்து விடுகிறோம். 16 வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த ஆவியானவரே நமக்கு சாட்சியிடுகிறார். நாம் யாராம்? we are the children of God, sons of living God, daughters of living God. ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம் என்பதை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். உங்க ஆவியானவர் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியும் என்றால் அல்லேலியா வந்துவிடும். இல்லை, அதனால தான் நம்ம அப்படியே அமர்ந்திருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்லுகிறார் என்றால் பரவசத்தின் உச்சக்கட்டத்திற்கு வந்து விடுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய ஆர்வத்திற்குள்ளாக தள்ளப்படுவோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் ஸ்பிரிட். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்க சார்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் உங்கள் மீது கண்களை வைத்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார், வேற யாருக்கும் காட்ட மாட்டார். நம்ம இன்னைக்கு அநேக மற்றவங்க கிட்ட போய் சொல்றோம், எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அவர் தகப்பன் இல்லையா? நீங்க கேட்டாலும் அவர் உங்களோடு பேசுவார், உங்க காரியங்களை உங்ககிட்ட தான் சொல்லுவார், மற்றவங்க மூலமாக அதை உறுதிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய என்ன பண்ணுகிறோம், அந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபித்தா இந்த ஊழியக்காரர் முகத்தை பார்த்தாலே போதும் எனக்கு காரியம் வாய்க்கும். வேதத்தில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. வேதத்தில் இல்லாத ஒன்றை வைத்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விளைவு திண்டாட்டம். அதுதானே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் தேவ பிள்ளைகள்கிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆவியானவர் கேட்குறார், நான் இங்கே எதுக்கு இருக்கிறேன்? ஆவியானவருடைய அந்த குரலுக்கு நம்முடைய பதில் என்ன? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த இங்கிதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது மாம்சீக இச்சை, மாம்சம் பலவீனம் உள்ளது என்று இயேசு சொன்னார் அல்லவா, அந்த மாம்சத்தின் பலவீனத்தை முறியடிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை வேதத்திலே வைத்திருக்கிறார். இப்போ 25க்கு வரலாம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் பாருங்க, ஆவிக்கேற்றபடி நடங்கன்றாரு. அடுத்து சொல்லுகிறார், நீங்க ஆவியினாலேயே பிழைச்சிருங்கப்பா. ஆவியானவர் தான் உங்களை முழுவதுமாக நடத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு தேவைக்கு தான் ஆவியானவரை வைத்திருக்கிறோம். ஆவியானவரே வந்துருங்க வந்துருங்க, எங்க போனீங்க தேட வேண்டியதா இருக்கு. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்வார். இங்கே தான் இருக்கீங்களா? தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கிறதற்கான வழியையும் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லல. நீங்க ஆவிக்குள்ளே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்கவும் முடியும். அதனால நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடையாளத்தை தொலைத்து விட்டு, நிறைய ஐடிஸ் நம்மக்கிட்ட இருக்கு, இதுதான் என் அடையாளம். ஒரு அலுவலகத்திற்கு செல்லுகிறோம், ஒரு பணிபுரிகிற இடங்களிலே ஸ்தலங்களிலே நமக்கு ஒரு ஐடியை கொடுக்கிறார்கள். அந்த ஐடியை பார்த்த உடனே இது நம்ம ஸ்டாஃப் உள்ள விடு. இப்போ நம்மெல்லாம் போய் அந்த அலுவலகங்களிலோ பணி ஸ்தலங்களிலோ போய் நுழைஞ்சிட முடியுமா? வாசலில் கூட நிற்க முடியாது. நமக்கே ஒரு கூச்சம் வரும் தானே. கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு ஐடியை வைத்திருக்கிறார். நான் ஆவியானவர் தான் உனக்கு அடையாளம், நான் தான் உன்னிடத்திலே தங்கி இருக்க வேண்டும். அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொண்டவர்களானால் நம்முடைய மாம்சீக வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரமாக மாறிவிடும். ஆவிக்குரிய வஸ்திரத்திலும் அங்கே சுய நம்பிக்கை, நான் பார்த்துக்கிடுவேன் அல்ல, கர்த்தரே உங்க கரத்தில் அதை கொடுக்கிறேன். ஆவியினாலே பிழைத்திருந்தால் கண்டிப்பாக ஆவிக்கேற்றபடி நடக்கவும் முடியும். கர்த்தர் நமக்கு இந்த அடையாளத்தை, நாம் நம்மையே சார்ந்து கொள்ளுகிற அடையாளம்தான் இருமனம். அந்த இருமனம் என்கிறதை நாம் தொலைத்து விட்டு கர்த்தரையே முழு மனதோடு
முழு இருதயத்தோடு முழு சிந்தனையோடு அவரிடத்திலே திரும்புவோம். ஆவியானவர் நம்மை ஆசீர்வாதங்களினால் நன்மைகளினால் நிறைத்தருளுவாராக. அடுத்த ஒரு அடையாளம் நம்முடைய அசோசியேஷன், நம்முடைய நட்பு வட்டாரங்களிலே பார்ப்போமானால் தேவ பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்களா, உலகத்தார் அதிகமாக இருக்கிறார்களா? நீங்களே உங்களோடு பழகிறவங்களை நீங்களே நிதானித்து கொள்ளுங்க. என் கூட பழகிறவங்க உலகத்திற்கு அடுத்தவர்களாக இருப்பார்கள் என்றால் எனக்கும் அவர்களிடத்தில் இருக்கிற காரியங்கள் தான் என்னிடத்தில் என்ன செய்யும்? ஒட்டி கொள்ளும். பூவோடு சேர்ந்த நார் மனம் பெரும் தான். ஏன்னா நாராக இருக்கலாம், அவர்கள் பூவாக இருக்கலாம். நம்ம பார்வைக்கு அவர்களோடு நான் அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது அவர்கள் செய்கிற காரியங்களை துணிகரமாய் செய்வதற்கும் எனக்கு துணிவு வந்துவிடும். அந்த அடையாளத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அன்காட்லி அசோசியேஷன். அப்போ அவங்க கூட பழகக்கூடாதா? அப்போனா நான் உலகத்திலேயே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் தானே. உலகத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரவங்க வேற, அவங்க என் சொந்தக்காரவங்க, ரத்த சம்பந்தப்பட்டவங்க, அவங்களோட போய் நான் பழகாமல் இருக்க முடியுமா? வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். மனித ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னால் கேட்டுதான் ஆக வேண்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:33-34 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர். பாத்தீங்களா? Do not be deceived. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். யார்கிட்டங்க ஆகாத சம்பாஷணைகள் மலிந்து கிடக்கும்? நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து கொண்டுதானே இருக்கிறது. சபையை தேவன் உலகத்திலே வைத்தார், ஆனால் உலகம் சபைக்குள்ளே மலிந்து கிடக்கிறது. பொதுவாக எல்லா சபைகளிலும் ஊழியர்களுடைய ஆதங்கம். பெண் ஊழியர்கள் கூட போதனை கொடுப்பதை விட்டுவிட்டு அவர்கள் பயன்படுத்துகிற அலங்கரிப்பு சாதனங்களை குறித்து பேசுகிறார்கள். அவர்களை நாம் ஸ்டேட்டஸிலே வைத்துக் கொள்ளுகிறோம். அன்காட்லி அசோசியேஷன். கர்த்தர் சொல்றாரு, அவங்களே நம்ம உடனே என்ன சொல்றோம்? அவங்களே, அவங்க ஊழியக்காரவங்க, அவங்களே அப்படி இருக்கும் பொழுது நான் என்னை அலங்கரித்துக் கொள்ளுவதிலே என்ன தவறு? தவறு ஒன்றுமில்லை. நம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் தொலைத்துவிட வாய்ப்புகள் ஏராளம். தேவன் எச்சரிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே இப்போ ஹாப்பியாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பேர் தான் அல்லேலியான்னு. நீங்கள் கொஞ்சம் பேர் போனால் போகுதுன்னு கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தீங்க. ஏதோ ஒரு கேள்வி வருதே, ஆகாத கேள்வின்னு. கொஞ்சம் பேர் சைலண்ட்டாக இருந்தீங்க. நான் உங்கள் எல்லார் முகங்களையும் பார்க்க தவறவில்லை. ஏன் சிலர் அமைதியாக இருக்கிறோம்? சந்தோஷம் இல்லை தானே, உள்ளுக்குள்ள கவலை இருக்குங்க. ஏதோ வெளியில் அப்படி போகிறேன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அப்படியே நடைப்பினமாக வாழ்கிறேன். ஏங்க, உங்களை கர்த்தர் ரட்சித்தது நடைப்பினமாக வாழ்கிறதுக்கா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், நீங்கள் சமாதானமாக இருக்கிறதுக்கு தான். நீங்கள் தொலைத்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போதனை உங்களுக்கு காட்லி அசோசியேஷனில் கிடைக்குமா, அன்காட்லி அசோசியேஷனில் கிடைக்குமா? நீங்களே சிந்தித்துக்கொள். நீங்கள் இவங்க கூட தான் பழகணும், அவங்க கூட பழகக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது கேட்டுதானே ஆக வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் உலக பிள்ளைகளிடத்திலே மலிந்து கிடக்கும். அதிலே அவர்கள் தப்பு இல்லை என்று வாதிடுவார்கள். நீங்கள் வாதிட முடியுமா? உங்கள் வஸ்திரம் அழுக்காகிவிடுமே. உங்கள் வஸ்திரம் அழுக்காகிவிட்டால் ஆண்டவரோடு நடக்க முடியுமா? நான் ஆவிக்குரிய பிள்ளை, மார்தட்டி கொள்ள முடியுமா? உங்களுடைய ஹெல்மெட் பழுதாகிவிடும் அல்லவா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தேவையில்லாத பழக்கங்களை விட்டு வெளியே வந்துரு. பேதுரு அதை செஞ்சார், வெளியே போயிட்டார். மனம் கசந்து அழுகிறார். ஐயோ, நான் என்ன தவறு செஞ்சுட்டேன், சே, எங்கள் குருநாதரை நான் எப்படி பெருமையாக பேசினேன், திமிராக பேசினேன், நான் எப்படி ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பேன், உம்மை மறுதளிப்பேன், நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்.
எங்கே போச்சு அந்த வீரமெல்லாம்? புட்டுச்சே, குமுறி அழுகிறார். சந்தோஷத்தை தொலைத்து விட்ட நிலைமைதானே அழுகை. நமக்கு அது வேண்டாம் என்று தான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்குது, உங்கள் மாம்சம் பலவீனமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா கரெக்டாக என்னுடைய சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். யாருங்க அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் பழகுறீங்களே, உங்கள் நண்பர்கள் ஒரு நாள் 2 நாள் உதவுவார்கள், 3ஆம் நாள் உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போவாங்க. உங்ககிட்ட பணம் பொருள் இருந்தால் தான் உங்களை பழகுவாங்க. நீங்கள் அழகாய் அவர்கள் பார்வைக்கு தோன்றினால்தான் உங்களோடு பழகுவார்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் முகத்தை பார்க்கிறவன் மனிதன். நீ ஏன்பா அவன் கூட போய் உட்காந்து பழகிக்கிட்டு இருக்கன்னு கேட்குறார். இது தப்பா? சொல்லுங்க, இது தப்பா? ஆவியானவருடைய குரலுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறீர்கள்? 34 வாசிக்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்க. நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்றேன். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்பா. நீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கணுமேப்பா. அதுக்காக தான்ப்பா சொல்றேன். ஆனா சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, அவங்க தாங்க அன்காட்லி. அந்த சிலர் அன்காட்லி, தேவ பக்தி இல்லாதவர்கள், தேவனை குறித்த சிந்தனை இல்லாதவர்கள், இயேசுவை விரும்பாதவர்கள். ஐயோ இயேசுவா, அதெல்லாம் நீ அப்படி உங்கள் வீட்டோட வச்சுக்கோ, உங்கள் சர்ச்சோட வச்சுக்கோ. நம்மெல்லாம் அப்படி ஜாலியாக இருக்கணும். உலகம் அப்படித்தானே நம்மை இழுக்கிறது. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் கேட்போமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நம்ம இதெல்லாம் எங்க கேட்கிறோம்னா, திருமண பந்தத்திற்கு மாத்திரம்தான் இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்நிய நுகம் என்று சொல்லுகிறோம். உங்க பழக்கமே அந்நிய நுகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நிலத்தை உழுகிறவன் ஒரு பக்கம் ஆடையும் ஒரு பக்கம் கழுதையை வைத்தா உழுகிறான்? 2 மாடாக தானே இருக்க வேண்டும். அப்படிதான் இருந்தாதான் அந்த 2 மாடு இசைந்து அந்த நிலத்தை சரியாய் உழ முடியும். நாம் நமக்கென்று சில வசனங்களை சில இடங்களில், இதெல்லாம் டெத்து வீட்டில் பாட வேண்டிய பாட்டு, சொல்ல வேண்டிய வசனம், இதெல்லாம் அங்கே தான் சொல்லணும். இதை நாமளே பிரித்து அமைத்து கொள்ளுகிறோம். கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் அங்க ஏதுப்பா ஃபெல்லோஷிப்பு? நீ சொல்ற உலகம் கூட பழகுனாதான் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, நேரம் போறதே தெரியல இருக்கும், நேரம் போறதே தெரியாம தான் இருக்கும். அது உன்னை நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக கொண்டு சென்று விடுமே. ஐக்கியம் ஏன்பா நீ அங்க வைத்துக் கொள்ளுகிறாய்? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே வந்துருச்சா? ஆவியானவர் தான் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சுயத்துல ஒண்ணு வாசிக்கல. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு கர்த்தாவே நீரே என் பங்கு. இங்க வந்தா, வெளியே போயிட்டா அது அங்க சொல்லிட்டா அது அவர் ஏத்துக்கிடுவார். இப்போ நம்ம ஜாலியா இருப்போம். பாருங்க, உலக மக்கள் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிப்பதற்குத்தான் வழி செய்வார்கள். ஆமாவா இல்லை? நீங்க உங்க வேத வசன வாசிப்பின் நேரத்தை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. பாதி நேரம் அவங்க எடுத்திருப்பாங்க. என்ன சும்மா பைபிள்ங்கிற போய் படிக்கலாம். இப்போ வா நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம், அங்கே நல்லா இருக்கும், அங்கே இன்பங்கள் சுகங்கள் உண்டு. உலகம் அவிசுவாசி நம்மை கவர்ந்து இழுக்கிறானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கூட உனக்கு என்ன பங்கு என்று கேட்கிறது. அப்போ அன்காட்லி அசோசியேஷன் அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் டபுள் மைண்டட், நம்முடைய இருமனதின்
அடுத்த அடையாளம், அவிசுவாசியுடனே பங்கு வைத்துக் கொள்ளுவதை நாம் தவிர்த்து கொள்ளுவது நல்லது. கர்த்தர் தொடர்ந்து சொல்றார் பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் இப்ப தம்மை குறித்து பேசுகிறார். நான் அவர்களுக்கு உள்ளே அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள வாஞ்சித்தால் கர்த்தரை நம்முடைய இதயத்திற்குள்ளே அழைப்போம் தானே. நமக்கு உள்ளே வாசம் பண்ணி, நமக்கு உள்ளே உலாவி. இப்போ நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? யூ ஆர் மை லார்ட். உம்முடைய ராஜரீகம் என்னிடத்திலே காணப்படட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நம்மை பார்த்து தானே சொல்ல இருக்கிறார்கள் சொல்லல, யாரை பத்தியோ சொல்லல, நம்மை கிட்டதான் நம்ம பார்த்து சொல்லுகிறார். நீங்க என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கள் நடுவில் இருந்து லா ஆஃப் செப்பரேஷன் இஸ் அ மஸ்ட். நம்ம அவங்க நடுவிலிருந்து புறப்பட மாட்டேன், பிரிய மாட்டேன், போக மாட்டேன் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு போய்விட்டார் என்பதை ஒருவன் அறியாதே வாழ்ந்து கொண்டிருந்தான். திடீர்னு பெலிஸ்தியர் மேலே வந்துட்டாங்க. நான் எப்பவும் போல போய் ஜெயித்து விட்டு வருவேன். அப்புறம்தான் தெரியுது, அவன் கண்ணை நோண்டி விட்டான், மாவாட்டை வைக்கிறான், கேலி பண்ணுறான். மாவாட்டை வச்சா கூட தாங்கிக்கலாம், கண்ணை பிடுங்கிட்டா கூட தாங்கிக்கலாம், கேலி பண்ணுறான் பார். அதுதான் என்னால் தாங்க முடியலை. அந்த மனிதன் கதறுகிறான், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். கர்த்தர் அங்கேயும் இரக்கம் காண்பிக்கிறார். அவர் இரக்கத்திலே தயை பெருத்தவர். அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியது. அப்போ துணிகரமாய் நாம் அவிசுவாசியுடனே கலந்து ஜீவிக்க முடியுமா? அங்கே சொல்றார் பாருங்க, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, அதுக்காக தான் அவங்களோட நீங்க பங்கு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிறார். நீங்க போனீங்கன்னா அங்க அசுத்தத்தை தொட்டு விடுவீர்கள். நம்ம அதை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது நான் உங்களை, எப்பொழுது? 17ஆம் வசனம், நம்முடைய வாழ்க்கையாய் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். சும்மா வந்து ஆண்டவரே அல்லேலூயானா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரோட்டில் போகிறவங்க கூட நின்று பாடிலி எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவர்களிலும் நாம் ஒன்றும் பெரிய ஆட்கள் அல்ல. சற்று யோசித்து பார்ப்போம். 17ஆவது வசனம் உங்கள் வாழ்க்கையாக இருக்குதா? நீங்களே வாசித்துக்கொள்ள. அப்போ நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்வேன். எனக்கு நீங்கள் யாராக இருப்பீங்க? குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர் அப்படின்னு சொல்றது யாரு? ஆல்மைட்டி காட், சர்வ வல்லவர். அவருக்கு ஆகாததுன்னு ஒன்றும் கிடையாது. அவருக்கு எல்லாம் ஆகும். தேவனாலே கூடாத காரியம். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, அப்பொழுதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ புரியுது அவங்களுக்கு. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் ஏன் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார்? அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? அசுத்தத்தில் கலந்தடிக்கிறோம். அதில் என்ன தப்பு என்று நியாயப்படுத்துகிறோம். யாரு தான் அப்படி இல்லைங்கிறோம். சில ஊழியர்களையும் துணைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு நிறைய பெண் ஊழியர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக மேக்கப் சாதனங்களை குறித்து, நான் இதை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த என் நம்பரை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட காரியம். சபையையும் ஒன்றும் தெரியாத தேவ பிள்ளைகளையும் அவர்கள் அழுக்காக்குகிற நிலைமையை பார்க்கும் பொழுது இயேசுவின் வருகை சமீபம் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை நாம் குறை கூறவில்லை, அது அவர்களுடைய பிரியம். அவங்க எந்த சாயலோ அந்த சாயலின்படி தானே வாழ்வார்கள். ஆகாத சம்பாஷணைகள்
நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கிற கும்பலிலே இருப்போம் என்றால் நம்மிடத்தில் அதுவும் காட்சியளிக்கும் தானே. நாம் அவர்களை குறித்து தப்பாக பேசவில்லை, நாம் சரியாக போக வேண்டும். காரணம் அவசரம், அவசியம். கர்த்தருடைய வருகை. ஆமாங்க, இதை தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க, அப்படித்தான் நோவா காலத்திலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார் நோவா. ஜனங்கள் மழையே அப்போ பார்க்கல. மழையா பேழையா, ஏதோ வயசாயிடுச்சு அவருக்கு, நட்டு கலண்டுருச்சு. பரிகசிக்கவும் தவறவில்லை. சொன்ன மாதிரியே மழை வந்தது. இதுக்கு பேர் தான் மழையா, வாங்க வாங்க நல்லா குளிக்கலாம். நல்லா இருந்துச்சு 2 நாள் 3 நாள். என்ன மழை, நசன் நசன், மூஞ்சி சுருங்குது. என்ன மழை விடாம பெய்யுது, வெளியே கூட போக முடியலை. என்ன ஊற்றுக்கண்கள் திறக்கிறது. ஐயோ, அங்கே வெள்ளமா இங்கே வெள்ளமா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பேழைக்கு உள்ளே விட்டு கர்த்தரே கதவை அடைத்தார். கேட்டவங்க பிழைச்சாங்க. ஆண்டவர் அதை சொல்லுகிறார் மத்தேயு 24. நோவா காலத்திலே மனிதர்கள் எப்படி புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து உணர்வில்லாதிருந்தார்களோ, இன்னைக்கு அதை கண்கூடா பார்க்க முடியுதுங்க. உணர்வில்லாத நிலம், உணர்வை, அந்த இருதயம் உணர்வை இழந்ததினாலே இருள் அடைந்தது. வெளிச்சம் இல்லை, தடவிக்கொண்டு திரிகிற அவலம். அந்த ஆபத்துக்குள்ளே நீங்கள் நான் போய்விடக் கூடாது என்கிற ஆதங்கத்திலே தான் கர்த்தர் சொல்றாரு, தவறான ஆட்களோடு பழகாத, அது உன் வாசனையை கெடுத்து விடும். கெடுத்து விடும் தானேங்க. ஆகாத பிள்ளைங்களோட ஏன் பழகுற? பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் தானே. சரியில்லையே, ட்ராக் மாறுகிறாயே, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? ட்ராக் மாறுகிறப்பா தம்பி, தடம் புரளுகிறாய், நேராக போகணும், பெற்றோர் சொல்றதை கேட்கணும், சொல்லுகிறோம் தானே. அதை தான் பரம தகப்பனும் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். பரம தகப்பன் சொல்லும்போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. ஏன் கர்த்தர் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு அப்போ அவங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? நான் போய் பழகி அவங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து விடுவேன். எத்தனை பேர் அப்படி கொண்டாந்துருக்கிறோம்? சற்று விரல் விட்டு எண்ணி பார்ப்போமா? அங்கே ஏன் சேர் அடுக்கி வச்சிருக்குது? இன்னைக்கு அவங்க வேலைக்கு போயிட்டாங்களோ? நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே வந்தால் ஆண்டவர் பிள்ளைகளோட நான் அப்படி இருப்பேன், பரிசுத்த ஆவிக்குள்ளே களி கூறுவேன். வெளியே போயிட்டா உலகத்தின் அசுத்தங்களோடு பின்னி பிணைந்து உலாவி கலந்து அடிப்பேன். இதுதான் அன்காட்லினஸ். இந்த அன்காட்லினஸ் இஸ் டார்க்னஸ். இந்த இருள் நம்மை கவிழ்த்து போடும். வெளிச்சம் இருந்தால் தானே நடக்க முடியும். அதனால ஆவியானவர் நமக்கு ஆலோசகராய் இருக்கிறார், ஆவியானவர் நமக்கு போதகராய் இருக்கிறார், ஆவியானவர் நமக்கு குருவாய் போதகராய் இருக்கிறார். அவர் சொல்ற ஆலோசனைக்கு நாம் செவிமடுப்போம் என்றால் கண்டிப்பாக நாம் முழுமையோய் அந்த முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆராதனையில் கூட அந்த ஒன்னஸ் வரமாட்டேங்குது தானே. நம்மை நடத்துகிறவர்கள் அப்படியே குச்சி வச்சு குத்தணும். ஒரு மனப்படுவோம், முழு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்படி நம்மை கர்த்தருக்கு தருகிறோம், அந்த முழுமையை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் கடந்து செல்லுகிறேன். அடுத்ததாக அந்த இருமனதின் அடையாளம் முதலாவதாக பார்த்தோம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நாம் நம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். நான் யார் தெரியுமா? என்னை பார்த்தாலே அவங்கெல்லாம் நடுங்கிடுவாங்க. இவங்க இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தொலைத்திருக்கிறோம் என்பதை அறியவில்லை. அடுத்ததான ஒரு அடையாளத்தை பார்த்தோம், அன்காட்லினஸ். கர்த்தர் சிலர் கூட பழகாதன் உனக்கு எச்சரிக்கிறாரா? எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நன்மையும் கிருபையும் உன்னுடைய உயிருள்ள நாட்களில் எல்லாம் உன்னை பின்தொடரும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் எதிர்மறையான விளைவுகளை தான் நாம் சந்திக்க நேரிடும். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அது நடக்கும். இன்னைக்கும் அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி விளிம்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போய் கொண்டு இருக்கிறோம். இஷ்டம் போல, இஷ்டம்னா வருவேன், ஏன் இஷ்டம்
அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நீ விட்டு கொடுக்கவில்லை என்பதுதானே நிஜம். அடுத்த அடையாளத்திற்கு போகலாம். யாக்கோபு 4:4. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் நம்மை கர்த்தர் எப்படிங்க அழைக்கிறாரு? விபச்சாரரே. இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கோவிச்சுப்பீங்கல்ல? எவ்வளவு திமிர் இருக்கணும் இல்ல? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வேதத்திலேயே இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். அவர் சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைனியா. முதல்ல சொன்னாரு, நீ வெளியே போகாத, அசுத்தமானதை தொடாதன்றார். இப்போ சொல்றாரு, நீ உலகத்தை சிநேகித்தால் நீ என்னுடைய எதிராளி என்று சொல்லுகிறார். உலகம் தேவனுக்கு விரோதமான, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி என்றால் உலகத்தை நான் சிநேகித்தேன் என்றால் தேவனை பகைக்கிறேன் என்றுதானே பொருள். வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்கலாம். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவர் நம்ம எப்படி சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தர். ஓசியாலே அப்படித்தானே வாசித்தோம். சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தர் இங்கே நம்ம எப்படி அழைக்கிறார்? சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபசாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லா முகாந்திரமும் என்கிட்ட இருக்குப்பான்றார். மனுஷர்கிட்ட வேணா நீ மறைக்கலாம், நான் உன்னுடைய அந்தரங்கத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு தள்ளுர் சீட்டை அவளுக்கு கொடுத்து, ஆமா, டிவோர்ஸ்ட் சர்டிபிகேட், தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் சகோதரியாகி யூதா அந்த சகோதரி பார்க்கிற அவளுக்கு பயம் இல்லப்பா. கர்த்தர் சொல்ற, பயமே இல்லாம இவளும் போய் வேசித்தனம், இதை நான் கண்டேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. யார் கூட விபச்சாரம் பண்ணுகிறா? கல்லோடு, மரத்தோடு. ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். அவன் ஏன் அதை வெட்டுகிறான் என்று ஜனங்கள் அவனிடத்திலே கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இது ஒரு மரம் தானே? ஆமாம். இந்த மரத்துக்கு கண்ணு, காது, மூக்கு வச்சு இந்த இடத்துல ஒரு முகம் வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும், இந்த மரத்தை சுற்றிலும் சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள், நல்ல விஷயம்தானே. இப்பொழுது அங்கே அந்த மரத்திற்கு முன்பாக பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுகிறார்களே. மரம் சொன்னீங்க, மரம் என்றால் மரம் தானே, அதை ஏன் வழிபட வேண்டும்? அதனால நான் இதை வெட்டுகிறேன். அந்த மரத்திற்குள்ளே பிசாசு இருக்கிறது, அது வெளியே வந்து குதிக்கிறது. வெட்டாதப்பா, வெட்டாத. ஏன் வெட்டாதன்னு சொல்ற? நான் உள்ள இருக்கேன்பா. ஜனங்கள் மரத்தை பூஜிக்கல, மரத்துக்குள்ள இருக்கிற என்ன பூஜிக்கிறாங்க. வெட்டாத. அவன் காதிலே வாங்கவில்லை. உன்னை பூஜிப்பதற்கு நான் ஏன் இந்த மரத்தை வைக்க வேண்டும்? நான் வெட்டப் போகிறேன். அவன் தொடர்ந்து விடாமல் வெட்ட முயற்சிக்கிறான். இப்பொழுது மறுபடியும் அந்த பிசாசு சொல்லுகிறது, ஏய் வெட்டாதன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, நீ என்ன கொடுத்துருவ எனக்கு? உன்னால எனக்கு என்ன தர முடியும்? ஒன்றும் தர முடியாது. நான் இந்த மரத்தை, இந்த ஜனங்கள் மரத்தை வழிபடக்கூடாது, நான் இதை வெட்டப் போகிறேன். இப்பொழுது கொஞ்ச நேரம் அந்த பிசாசு தள்ளி நின்று கொண்டிருக்கிறது, யோசிக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து அவன் முன்னாலே பத்தென்று போடுகிறது. இது என்ன? திறந்து பார். உள்ளே திறந்து பார்த்தா இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அத்தனை காரியங்களும் அந்த மூட்டையிலே இருக்கிறது. நீ என்னை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறணும்.
என்னை ஜனங்கள், நான் இந்த மரத்திற்குள்ளே ஒளிந்திருக்கிறேன், ஜனங்கள் என்னை வழிபடுகிறார்கள். நான் அவர்கள் என்கிட்ட வந்து கேட்குற பெட்டிஷன் எல்லாம் அந்த உலகத்தில் தானே இருக்குது, உலகம் என் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் எனக்கு அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்க என்கிட்ட எது கேட்டாலும் நான் உடனே சாங்ஷன்டு அப்படின்னுவேன். அவர்கள் வாங்கி கொண்டு திரும்ப 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 பெருங்கூட்டமாக என்னை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இனிமேல் நீ என் பக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு ஓடிரு. சரி, இதுவும் நல்லா தான் இருக்குது, மூட்டை கிடைக்குதே, எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறான். இப்பொழுது இவனுக்கு வாழ்வாதாரம் பெருகிறது. அந்த மூட்டையில் இருக்கிறது தீர்றது வரைக்கும். இப்போ தீர்ந்து விட்டது. அவனுக்கு நினைவுக்கு வருகிறது, அந்த மரத்தை வெட்டினா மறுபடியும் அந்த உள்ளே இருக்க பிசாசு என்ன செய்யும், வரும். அது ஒன்று, நான் மரத்தை வெட்டுவேன், இல்லைன்னா அது எனக்கு மறுபடியும் ஒரு மூட்டையை கொடுக்கும். மறுபடியும் வருகிறான், மரத்தை வெட்டுவதற்கான ஆயுதங்களோடு வருகிறான். இப்பொழுது அவன் மரத்தை வெட்ட வரும் பொழுது பிசாசு தொடப்படாது. ஏன், நீ ஏன் ஆளு, என் பொருளை தானே வாங்கி நீ பழங்கிக்கிட்டு இருக்க, நீ யாருக்கு சொந்தம்? முதல்ல வரும்பொழுது நான் உன்னை வெட்டாதன்னு சொன்னேன். ஏன்னா கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நீ என்னை வெட்ட வந்த, இந்த மரத்தை வெட்ட வந்த. அதனால தான் நான் பயந்தேன். ஆனால் நான் உனக்கு பொருள் கொடுத்த பிறகு நீ பணத்தாசையில் தான் இப்போ மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிற, இந்த மரத்தை வெட்ட வந்திருக்கிற. இப்போ நீ கர்த்தருடைய பிள்ளையா, பட்டென்று முதுகில் ஒரு அடி போடுகிறது, பொத்தென்று மாய்ந்து விடுகிறான். நான் கதை சொல்லலைங்க, நீங்களாம் சண்டே கிளாஸ் பிள்ளைகள்ல, நடந்த சம்பவம். தேவ பக்தியுள்ள மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற, மரத்தை வெட்ட போறேன், பிசாசு கொடுக்கிற சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவன் தனக்கு தானே பிரபலமாகி கொள்ளுகிறான். அவனுடைய உணர்வுகள் அந்த உலக பொருட்களிலேயே சார்ந்து விடுகிறது. இப்பொழுது மறுபடியுமாக அவன் வருகிறான். ஆனால் அந்த பிசாசு ஜெயித்து விட்டது. தான் என்ன, எல்லாம் ஒன்று தான், பக்கத்தில் இருந்தா என்ன, தொலைவில் இருந்தா என்ன, எல்லாம் சேம் தான், கணக்கில் தானே இருக்கிற, அவன் பவுண்டரியில் தானே இருக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, குன்றுகளையும் மலைகளையும் நம்புகிறது வேஸ்ட். உன்னுடைய ரட்சிப்பின் வல்லமை எங்கே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது, அதுதான் நிஜம். இந்த காலை வேளையிலே உங்கள் நம்பிக்கை யார் மேலங்க இருக்கு? நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். எசேக்கியேல் 6:9-10. என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் அவரை விட்டு நாம் தடுமாறுகிறதை கர்த்தர் சொல்றார், சோரம் போன நிலைமை என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் என்று உங்களில் அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. ஒருவேளை பழச விட்டுருங்கன்றார். நீ கல்லோடும் மரத்தோடும் நீ பழகி கொண்டிருப்பாயா, அதெல்லாம் நான் மனம் வருந்துகிறேன். இப்பொழுது என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னது இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவர் அப்படித்தான் சொல்லுவார், மன்னிச்சு விட்டுருவார். மன்னிப்பார், விடமாட்டார். நம்ம அந்த மன்னிக்கிற அதோட நாம் அது அடுத்த காரியத்தை யோசிப்பது இல்லை. அவர் மன்னிப்பார் தான். ஆனால் நம்முடைய தவறுகளுக்கேற்ற
விளைவுகளை நாம் சந்திக்கத்தானே செய்யவார். தாவீது சந்தித்தார் தானே. அந்த பத்சேபாளிடம் அவர் தவறின சம்பவத்திற்கு பிறகு அவருடைய மரணம் வரைக்கும் தாவீதை நீங்க வேதத்திலே வாசித்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட அவர் அமைதியாவே இல்லை. அதாவது நம்ம லாங்குவேஜில் நிம்மதியாவே இல்லை. எவ்வளவு வருத்தங்கள் தெரியுமா? பட்டியலிட வேண்டும் என்றால் நேரம் கடந்துவிடும். ஒரு இடத்துல கூட அவர் சமாதானமாகவே இல்லை. அந்நிய ராஜா கிட்ட போய் பித்து கொண்டவன் போல தன்னை மாத்திக்கிட்டு நடிக்க வேண்டிய அவலம் தேவையா? கர்த்தர் தாவீதாயிருந்தாலும் பேதுருவாயிருந்தாலும் தவறுக்கு ஏற்ற விளைவை சந்திக்கத்தான் செய்கிறார். மனம் கசந்து அழுத பேதுரு கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். நான் அவனுக்கு சொன்னேனேப்பா, ஆவி உற்சாகமாக இருக்கு, துருதுருன்னு இருக்க, நல்லா உற்சாகமாக இருக்க, வாஞ்சையாக இருக்கிற, நல்லது தான். பேச்சில் அல்ல, பலத்திலே தான் வளர்ச்சி இருக்கு. நம்ம எல்லாம் பேசுகிறோம், நான் அப்படி இருப்பேனாக்கும் இப்படி இருப்பேனாக்கும். கர்த்தர் நம்முடைய பேச்சை பார்க்கிறவர் அல்ல, பலத்தை பார்க்கிறவர். இன்னுமாக வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:31-32 படிப்போம். எசேக்கியேல் 16:31-32. சகல வழிமுனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்க மண்டபங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். நம்ம சென்னை பட்டணத்தில் அதிகமாக பார்க்க முடிவதில்லை. சவுத் சைடு நீங்கள் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே மண்டபங்களை கட்டி வைத்திருப்பார். சின்ன சின்னதாக இருக்கும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். சகல வழி முனையில, அந்த தெரு முனையில உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உடம்பு களைச்சி போச்சுன்னு சொல்லல, உன் இருதயம், உன் சமாதானத்தை இழந்துட்டியப்பா, நிம்மதியை இழந்துட்டியப்பா, சந்தோஷம் இல்லாம அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கே, இது தேவையா? நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால் போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபசார நீ அந்த விக்கிரகங்களை நீ பூஜிப்பா என்றால், புருஷன் அழகா ஆவியானவர் எழுதுகிறார், புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற ஸ்திரீயை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்? நீ இங்கே வந்தா தோத்துறன்ற, வெளியே போனா நீ யாரை நேசிக்கிறாய்? சற்று யோசித்து பார்ப்போமா? உடனே நம்ம சொல்லுவோம், இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தான், உனக்கும் தான். உங்ககிட்ட இருக்கிற விக்கிரகங்களை கொஞ்சம் யோசித்துப்பார், அடுத்தவங்களை யோசிக்காது. அதுக்கு நமக்கு வேலையே இல்லை. நம்மிடத்தில் அநேக விக்கிரகங்கள் உண்டு, ஆவியானவரால் பட்டியலிட முடியும். 23 வருவோம். எசேக்கியேல் 23:37 வாசிக்கலாம். அவர்கள் விபசாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகளில் ரத்தமும் இருக்கிறது. அவர்கள் கைகளில் என்ன இருக்குதா? ரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களோட விபசாரம் பண்ணி. பாத்தீங்களா? தொடர்ந்து ஆவியானவர், ஆக்சுவலா இந்த வசனங்கள் எல்லாம் நான் செலக்ட் பண்ணவே இல்லைங்க. காலையில் நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவு சொன்னாலும் ஜனங்களிடத்தில், இவர்கள் உம்முடைய ஜனங்கள், இந்த சபை உம்முடைய ஆலயம் ஆண்டவர், நீர் பேசும் ஆண்டவர். போராடும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எனக்கு காண்பித்தார். நான் ஒன்று ஏதோ ஒரு புஸ்தகத்தை பார்த்து வந்து உங்கள்கிட்ட வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கலை. இது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம். அவர்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது. நரகலான விக்கிரகங்களோட என்ன செய்கிறார்கள்? பண்ணிட்டு எனக்கு பெத்த பிள்ளைய என்ன அழகா சொல்லுகிறார். நம்ம லாங்குவேஜ் படியே சொல்றார், என் பிள்ளை அது, நீ போய் விக்கிரகங்களுக்கு தீக்கடக்க பண்ணுகிறாயே, அது என் பிள்ளை, உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்குற. நம்முடைய பிள்ளைகளையும் அந்த வழியிலே கொண்டு செல்லுகிறோம் தானே. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நான் என் பிள்ளை, என் இஷ்டம். கர்த்தர் ஓம் பிள்ளைன்னு சொல்லலை, நான் கொடுத்துக்க கண்டு தான் அது ஓம் பிள்ளை. அப்படி தானே? கர்த்தர் நமக்கு கொடுக்கலைன்னா அது எப்படிங்க என் பிள்ளைன்னு சொல்ல முடியும்? இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு,
தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பிலே கர்த்தாவே தாங்க தாங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூற மறந்து விடுகிறோம். மறந்துவிட்டு நம்முடைய பிள்ளைகளையும் இருளின் பாதைகளிலே நடத்தி கொண்டு போகிறோமே. 35 வாசிக்கலாம். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் என்னை மறந்து நமக்கு எத்தனை நேரம் நம்ம பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தார். அதெல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்து. என்ன செஞ்சிட்டாரு கர்த்தர்? என்னை மறந்து. அது மாத்திரம் அல்லங்க, என்னை உனக்கு புறம்பே எது வேசித்தனம் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எது விபச்சாரம் என்பதை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். என்ன மறந்துட்ட, அப்ப எதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறா? உலகத்தை நினைத்து கொண்டிருக்கிறா. உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறா. என்னை மறந்தது மாத்திரமல்ல, என்னை உனக்கு புறம்பே தள்ளி போட்ட. கர்த்தரையே தள்ளி போடுகிற மந்தை எவ்வளவு சமத்தான மந்தை! கர்த்தர் எத்தனையாய் வேதனைப்படுகிறார். என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டதின் நிமித்தம் உன் முறைகேட்டையும். வாழ்ற வாழ்க்கையே முறைகேடான வாழ்க்கை. நம்ம மற்றவங்கள போய் சொல்றோம், அதற்றதை பார்த்தா ரத்தம் சூடடைகிறது. இவங்களே இப்படி, இவங்களுக்கு எப்படிங்க அந்த தைரியம் வருகிறது? முறைகேடு நம்ம கிட்ட மலிஞ்சு கிடக்கு. முதல்ல நம்ம அதை சரி செய்வோம். நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்குகிற கர்த்தர் சொல்றாரு, உன் வேசித்தனங்களையும் உன் முறைகேட்டையும் சுமப்பாய். தாவீது சுமந்தார்ல, மரணம் வரைக்கும் சுமந்தார், மறக்க கூடாது. அந்த தாவீதை கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தான் சொல்லுகிறார். மாத்தல அவர். ஆனா அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட அந்த பாதைகள், அவன் நடந்து வந்த கஷ்டத்தின் பாதைகளை நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றவன் அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கணும் தானே. பட்சபாதம் இல்லாதவர் தாவீதாயிருக்கட்டும், பேதுருவாயிருக்கட்டும், நீயாயிருக்கட்டும், அப்படிதான் கர்த்தர் சொல்லும். நம்ம எத்தனை ஆராதனைகளை புறம் தள்ளுகிறோம், எத்தனை திருவிருந்து சாக்கிரமந்துகளை அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதாங்க புறம்பே தள்ளுகிறது. எனக்காக கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அன்பிலே இரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் பிதா கிட்ட வேண்டுதல் செய்கிறார். நான் ஓடி போய் அவருடைய அந்த சரீரத்தை ஏற்றுக்கொள்ளணுமே, மனம் வரல. இருக்கிற அந்த குறைகளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. காலு வலிக்குது, கை வலிக்குது, மேலு வலிக்குது, மேலு கீழே எல்லாம் வலிக்க தான் செய்யும். வலிகளிலும் யாரை முதலிடம் வைக்கிறோம்? முறைகேடு. கர்த்தர் நம்ம கூட்ட பொழுதெல்லாம் நமக்கு சுகம் கொடுத்தார் தானே, அப்போ அவருக்கு எப்படி வலிக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களை ஒருத்தர் இன்சல்ட் பண்ணா உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காதா? புலம்பி தவிச்சிட மாட்டீங்க? பார்க்குற போதெல்லாம் மனசுல வருதியோ சொல்றோம்ல, அதுதாங்க கர்த்தர் இங்க புலம்பி கொட்டுறாரு. உன் முறைகேட்டை நீ தான் சுமப்பாய். இன்னும் இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படி? ஆண்டவர் எதையுமே நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து மாத்திரம்தான் பேசுவேன் சொல்லுகிறவர் அல்ல. முழு வேதாகமத்தில் இருந்தும் நம்மோடு இடைப்படுகிறவர். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம். பார்த்தீங்களா, இது புதிய ஏற்பாடுங்க. இதுல போய் இப்படி எழுதி வச்சிருக்கலாமா? நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, அப்ப பொருள் மேல ஆசை அதிகம் வைக்கும் பொழுது வேதம் அதையும் என்ன சொல்லுகிறது? விக்கிரக வழிபாடு என்று தானே சொல்லுகிறது. இப்பொழுது நமக்கு வெட்ட வெளிச்சமாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. உன் அவயவம் சொல்லுதா, அதை என்ன பண்ணிரு? கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய். நம்ம செய்வோமா? என் கண்ணு
என் காது எனக்கு, என்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் என்னுடையது. சிலருடைய பாலிசி. நான் எப்படி அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஜல்ஜாப்புகளை எல்லாம் விட்டு விடுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, நான் கேட்குறேன் ஆண்டவர். அதுதாங்க ஹம்பிள் ஒபீடியன்ஸ், அதுதான் தாழ்மை. தாழ்மைனா தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது தாழ்மையில். தரையில் உட்கார முடிஞ்சவங்க தரையில் உட்காரலாம், உங்களுக்கு எப்படி வசதி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அது தாழ்மையின் அடையாளம் அல்ல. எது தாழ்மை? சொல்லும் கர்த்தாவே நான் கேட்குறேன், அதுதான் தாழ்மை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஐ ட்ரை டு டூ மை லெவல் பெஸ்ட், எங்கெங்கெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, கர்த்தர்கிட்ட சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் தலைகளை உயர்த்துவார். அவரே உங்கள் கேடகம், மகிமை, உங்கள் தலைகளை ஆத்துமாக்களை நிமிர்த்துகிறவர். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பதில் வேணுமா? ஹம்பிளி ஓபே ஹிம். மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறேன், அழித்து போடுன்னு சொல்கிறீங்களா? அப்போ வீட்டில் போய் எல்லாத்தையும் அழிச்சிருன்னு அர்த்தம் இல்லைங்க. அந்த ஆசைகளை வேரோடு கிள்ளி எறியுங்க. அதுதான் உங்கள் அவயவங்களை அழிச்சிட்டா அப்புறம் அடுத்து வேணும்ல, எழுதுறதுக்கு கை வேணும்ல, வேத புத்தகத்தை எடுக்கிறதற்கு கை வேணும்ல, ஆலயத்துக்கு போவதற்கு கால்கள் வேண்டும் தானே. இதெல்லாம் அழிச்சு போட்டுட்டா, இந்த இவங்க தான் சொன்னாங்க, அதான் நான் அழித்தேன். அந்த ஆசையை வேரோடு கிள்ளி எறியுங்கள். ஆவியானவரே ஹெல்ப் மீ லார்ட், கேளுங்க. எனக்கு முடியல ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ அவரோடு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாய் நட்பு பூண்டு வாழ்வேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வேர்ட்லினஸ்ஸிலிருந்து காட்லினஸுக்கு என்னை டைவர்ட் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு அடையாளம் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். 2025 தொடங்கி 6 மாத காலத்திலே பாதி நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம். 5.5 மாதம் இல்லைங்களா? இந்த 5.5 மாதத்தில் எத்தனை தடவை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறீர்? சற்று கொஞ்சம் பட்டியல் எடுத்து பாருங்களேன். ஜனவரியிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15 வரைக்கும் நான் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். இந்த கீழ்ப்படியாமை இருமனதின் அடையாளம். லூக்கா 12:47 வாசிக்கலாம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும். எஜமானுடைய சித்தம் தெரியுமா தெரியாதா? நன்கு தெரியும். அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன். நமக்கெல்லாம் என்னங்க பேரு? ஊழியக்காரர். பேரு பெத்த பேரு லேது. நம்ம நிலைமை அப்படிதானே இருக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் என்னுடைய ஊழியக்காரரே. அந்த ஊழியக்காரர் நிலைமையை இயேசுவே சொல்லுகிறார். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் என் ஊழியக்காரர் இன்னும் ஆயத்தப்படலை. அப்போ அவை ரட்சிப்பின் வஸ்திரத்தில் எப்படிங்க வாசனை இருக்கும்? அசுத்தம் தானே மேலிடும். அடுத்து அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிறானே. இதுக்கு பேர் தான் டிஸ்ஒபீடியன்ஸ். தேவனுடைய சித்தம் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். நம்முடைய பரிசுத்தத்தின் விகிதம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமா, இல்லை ஏதோங்க புல்லிங் ஆன் டிராகிங் ஆன், ஏதோ இருக்கேன், ஏதோ என்பது பரலோகம் சாயல் அல்ல. அங்கே ஒரு ஆலயம், ஒரு காட்சியை வெளிப்படுத்தலிலே வாசிக்க முடிகிறது. அங்கே சாட்சியின் கூடாரமாகிய தேவாலயம் திறக்கப்படுகிறது. தூதர்கள் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் ஆலயத்திற்குள்ளே நுழைகிறார்கள். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. தூதர்கள்
அவங்களுக்கு சுத்தம் தேவையில்லையே, அவங்க என்ன பாவம் செஞ்சுருப்பாங்க? இங்கே நுழையிறதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் அவன் கதறுகிறான், 2 ரெக்கையில் பறந்துக்கிறான், 2 ரெக்கையில் காலை மூடிக்கிறான். நம்ம இன்னைக்கு அநேக சபைகளிலே தொட தெரிகிற மாதிரி ஆடைகளை அணிந்து கொண்டு வர்றாங்க. அதில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கு. அதை சொல்லுவதற்கு ஊழியர்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்படின்னு ஒரு ஆட்டம் போடும் பொழுது இந்த ஆட்டம் பாட்டத்திலே ஆவியானவர் களி கூற முடியுமா? எனக்கு எந்த சபையும் பற்றி தெரியாது. நடக்கிறது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. பரிசுத்தம் மஸ்ட், ஹோலினஸ் அன்டு த லார்ட். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நெத்தியை பாருங்கள், எழுதி இருக்குதான். நீங்கள் பார்க்கும்போது அவங்க உங்கள் நெத்தியும் பார்ப்பாங்க. கவனமாக இருந்துக்க. நீங்கள் அடுத்தவங்க நெத்தியை பரிசுத்தம்னு பார்க்கும் பொழுது அவங்க உங்கள் நெத்தியை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் நம்முடைய மோட்டோ அதுதாங்க. அது இருந்துச்சுன்னா என்ன வேணுமாலும் சொல்லுங்க ஆண்டவரே, செய்கிறேன். வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலம். அதை உமக்காக வாழ்கிறேன். எனக்கு உயிருள்ள நாள் எல்லாம் அந்த ஞானத்தை எனக்கு போதியும் ஆண்டவரே. வேதாகமத்தில் ஒரு மனிதன் அப்படி ஜெபிக்கிறான். அப்போ அவனுக்கே அந்த ஜெபம் அத்தியாவசியம் என்றால், சங்கீதம் 90:12 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே மோசே கதறுகிறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தந்தருளும். நம்ம ஜெபிப்போமாங்க? கண்டிப்பாக ஜெபிக்க மாட்டோம். நாங்கள் யார்? மோசே. நாங்கள் யார் தெரியுமா? எங்கள் கையில் இருக்க கோல் அப்படி நீட்டுனா செங்கடல் 2 பிரிஞ்சிருமாக்கும். எங்களுக்கு எதுக்கு கவுண்டிங் அவர் டேஸ்? மோசே அப்படி சொல்லலைங்க. அவருக்கு அந்த ஜெபம் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை அதிகம் தேவை. ஆண்டவரே, என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரு. ஏன்? ஞான இருதயம் எனக்கு வேணும். ஏன்? ஞான இருதயம் இருந்தாதான் உங்கள் சித்தத்தின்படி வாழ முடியும். ஞான இருதயம் இருந்தாதான் நான் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். ஆமாதானே? ஒரு அல்லேலியா கூட காணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யாக்கோபு 4:17 வாசிக்கலாம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நன்மையை செய்ய மறுப்பான் என்றால் டிசோபீடியன்ஸ், அது அவனுக்கு பாவம். நமக்கு இது டிசோபீடியன்ஸ்ன்றது சில காரியங்கள் வச்சுருக்கோம். 10 கட்டளையின்படி செய்யலையா? டிசோபீடியன்ஸ். வேதம் அதையும் ஆமோதிக்கிறது. அதோடு கூட நன்மை, எது நன்மை? என் ஆத்துமாவுக்கு நான் தீமை செய்யக்கூடாது. முதல்ல என் ஆத்துமாவுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனிலே பிரவேசிப்போம் என்றால் எத்தனை பேரின்பம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மள எல்லாரும் அந்த ஆயத்த நிலையிலே இருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்திற்காக தான் நான் வாழ்கிறேன் தைரியமாய் நம்மால் சொல்ல முடியும். ஏன் சித்தம் தாங்க. நான் தான், எங்கள் வீட்டில் நான் வச்சது தான் சட்டம். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். சாப்பாட்டிலிருந்து ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லா இத்தியாதிகளும் நான் தான். இந்த நிலைமை மாறி கர்த்தர் தான் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்றால் நம்மால் கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. வாசிக்கலாம். எரேமியா 6:16. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பாதைகள் எவை? இப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்க எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். பூர்வ பாதைகள் எவை என்று கேளுங்க. அந்த கேட்கறது நாட் ஹியரிங், என்கொயரிங், விசாரணை. கேளுங்க, விசாரியுங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஒருவேளை விசாரணை கூட தப்பானதா இருந்திருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை நீங்க பாருங்க, நல்ல வழி எங்கே பார்த்து அதிலே நட. அப்பொழுது அது அப்புறம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அப்பொழுது யூ வில் ஃபீல் ரெஸ்ட். இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் இல்லாமல் தானங்க தவிக்கிறோம். ரெஸ்டே இல்லை, புலம்புகிறோம் தானே.
நம்முடைய ஆத்துமா ரெஸ்ட் இல்லாது இருக்கிறது. பேதுருவும் அதை தான் புலம்புகிறார், தாவீதும் அப்படித்தான் புலம்புகிறார். நம்மிலே அநேக தாவீதுக்களும் பேதுருக்களும் தானே நிறைந்து காணப்படுகிறோம். இந்த நிலைமை எப்பொழுது மாறுவது? கர்த்தர் வேதத்திலே வழியை வைத்திருக்கிறார். நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வேதத்திற்கு அப்பாற்பட்டு பார்க்கல, வேதத்திற்கு உள்ளே தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல வழி எங்கே பார்த்து அதில் நடப்பா. ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்தால் பிழைப்போம். ரோமர் 8:13 சொல்லுகிறது, ஆவியினாலே பிழைத்தால் மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியலையா, அந்த செயல்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய உதவி கொண்டு உங்களுடைய மாம்சீகத்திலே காணப்படுகிற கீழ்ப்படியாமைகளை நீங்க அழிக்க முடியும். அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் சந்தோஷமாக இருக்கிறதற்கு தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்மள எத்தனை பேர் அதை கேட்கிறோம்? உபாகமம் 5:29 நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் என்றென்றைக்கும். அந்த பதங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே எழுதி கொள்ளப்படுவது நல்லது. நன்றாயிருக்கும்படி. அப்போ பாருங்க, அந்த வார்த்தைகளை பாருங்க. என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம்தான் அவர்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயம். உங்களுக்கு கீழ்ப்படிதலின் மொத்த சாராம்சத்தை கர்த்தர் இந்த வார்த்தையிலே வைத்து விட்டார். இதை நீங்கள் வச்சு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் விகிதத்தை பரிசோதனை செய்து பார்த்தீர்களானால் கர்த்தர் அழகா சொல்றார், என்னாலும் நீ நல்லா இருக்கணும், என் கற்பனைகளுக்கு எல்லாம் நீ கை கொள்ளணும். அந்த இருதயம் உனக்கு இருந்துச்சுன்னா ஐயோ நல்லதுப்பா, நலமாயிருக்கும். ஆனால் இல்லை, அதுதான் கர்த்தருடைய வேதனை. நாம் சில நேரங்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், பல நேரங்களிலே நம்மை தான் முன்னிறுத்துகிறோம். எனக்கு இப்படி இருக்குல்ல, அது கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் சில டைலாக்லாம் ரெடிமேடாக வச்சுருப்போம். கர்த்தருக்கு தெரியும் தாங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் தெரியும். அந்த தெரிந்திருக்கிற கர்த்தர் தான் இதையும் சொல்லுகிறார். அவர் பார்த்துக்கிடுவார். அவர் நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், என் கர்த்தர் என்னை பார்க்கிறார். உன்னை பார்க்கிற கர்த்தர் தான் இதையும் சொல்லுகிறார். நாம் யாருக்கு செவிமடுக்க வேண்டும்? நல்லமாயிருக்கும் என்கிறார். எல்லா நாளும் நீ நல்லா இரு. நீ மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளும். ஒரே பிள்ளை தாங்க நான் வச்சிருக்கேன். ஆபிரகாம் சொல்கிறார், நான் ஈசாக்கு ஒரு பிள்ளையை தான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொன்னார்? உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் எழும்புவார்கள், ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வரும் பொழுது சொல்லுகிறார், ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னை நோக்கி நடந்து வருவார்கள். ஒரே பிள்ளையை வச்சிருக்கேன்லாம் சொல்லாதீங்க. உங்களிலிருந்து கர்த்தர் ராஜாக்களை தோன்ற பண்ணுவார். எப்போ? உபாகமம் 5:29 எங்கே இருக்குதோ அப்போ நாம் அதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனையே அதுதாங்க. வனாந்தரத்திலே அவர்கள் சென்ற நாட்களில் எல்லாம் சீரற்ற நிலைமை. ஒன்று போல் அவர்கள் போகவே இல்லை. ஒரு நேரம் முறுமுறுக்கிறாங்க, ஒரு நேரம் அழுகிறாங்க, ஐயோ நாங்கள் எகிப்தை விட்டு வந்தது தப்பாக போச்சு. ஒரு நேரம் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போயிடுறோம், நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல. சாகிறதுக்காக கர்த்தர் சொன்னார், எகிப்தை விட்டு வாங்கன்னு. எனக்கு ஆராதனை செய்ய அந்த சித்தத்தை அவர்கள் அறிந்தும் செய்யலை. அவர்கள் கர்த்தருடைய விருப்பத்திற்கு தங்களை விட்டு கொடுக்கவில்லை. இன்றைய இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமையும் அப்படித்தானே. தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் தானே. ஹல்லேலூயா. மாறுபாடான முரண்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்? இருமனம். இருமனதின் அடையாளங்கள்
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அன்காட்லி அசோசியேஷன், வேர்ட்லினஸ், டிசோபீடியன்ஸ், இன்னும் பல காரியங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாம் வேதத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் உமக்கு கீழ்ப்படிய போகிறேன். ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு இருந்தால் நல்லதுன்னு எவ்வளவாக சொல்லுகிறேன். நான் என்னாலும் நன்றாயிருக்கும்படி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் த லார்ட். நான் அவர்களுக்கு பனியைப் போல் இருப்பேன் சொல்லுகிற கர்த்தர், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்கி அவர்களை சிநேகிப்பேன். நம்மை சிநேகிக்கிற கர்த்தர் நம்முடைய சீர்கேடுகளை நம்மை விட்டு அகற்றி போட விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவர் நமக்கு சிநேகிதராய் மாற முடியும். அழுக்கை இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஏன் கேட்கிறியா? அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால். நம்ம அப்படிதானே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர். அவர்களை விட்டு நான் எப்படி புறப்பட்டு பிரிந்து போக முடியும்? கர்த்தர் சொன்னால் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிவீர்கள்? கர்த்தருக்கா அல்லது மனிதருக்கா? அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். அப்பொழுது உன்னையும் அழைப்பார்கள், நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் நடுவில் இருந்து புறப்படு, பிரிஞ்சிரு, போய்விடு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனை என்றால் விக்கிரகங்கள் அல்ல, பொருளாசையும் விக்கிரக வழிபாடுதானே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவருடைய புலம்பல்களையும் நாம் கேட்டோமே. ஆவியானவரே, உம்மை வருத்தப்படுத்தின காரியங்கள் என்கிட்ட இருக்குப்பா, என்ன ஒரு விசை கூட மன்னியும். நாம் பாவங்களை அறிக்கையிடுவோமானால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார் என்று உணர்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஜீசஸ், ஜீசஸ். யாருடைய இருதயத்தில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறாரோ உங்களுடைய கரங்களை வானாதி வானவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா, ஐ லவ் தி லார்ட் என்று சொல்லலாமே. வேற என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. பாதி காலங்களை உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் செலவழித்து விட்டோம். மீதியுள்ள எஞ்சிய நாட்களையாவது ஜீவனுள்ள தேவனுக்கு தான் நான் இடம் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கும் உமக்கும் இடையே தடைகளாய் இருக்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு உணர்த்துகிறீரே. நன்றி அப்பா. நாங்கள் யாவரும் எங்கள் பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி ஆண்டவரே, உங்கள் கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் கீழ்ப்படிய
எங்களை கொடுக்கிறோம் ஐயா, கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. தாகோன்கள் எங்கள் இருதயத்திலே வேண்டாம் ஐயா. நீர் வந்து வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரை பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா நிர்வாணமாகிய அவலட்சணங்கள் எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஐயா. ஒரு விசை கூட சுத்திகரியும் ஐயா. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்க நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ஐயா, மகிமைப்படட்டும் ஐயா, மேன்மை அடையட்டும் ஐயா. எங்கள் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிறோம், நாங்க உம்முடையவர்கள் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஐயா. அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருந்தபடியால் அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது அல்லவா? அந்த வார்த்தையின்படியே உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்களை ரட்சிக்கட்டும் ஐயா. நாங்கள் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தொலைத்தது உண்மை அப்பா. இழந்து போன அந்த ரட்சிப்பை, சந்தோஷத்தை மறுபடியுமாக சர்வ வல்லவரே உங்க கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை உமக்கென்று சாஷ்டாங்கமாய் படைக்கிறோம் ஐயா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் யாவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உமக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்க, நீரே எங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாயிருக்க, இந்த ஆராதனை வேளையிலே எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். அங்கீகரிப்பீராக. வந்திருக்கிற யாவரையும், இந்த காணொளியை காண்கிற யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய மடங்கடிக்கப்படுவதாக. துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.